நற்செய்தியாளரான புனித மத்தேயுடைய திருவிழாவை திருச்சபை இன்றைக்கு கொண்டாடுகிறது. மத்தேயு தான் எழுதிய அந்த நற்செய்தியின் மூலம் ஒரு தனி பெரும் திரு தூதராக திகழ்கிறார். தன்னுடைய வாழ்வு வரி தண்டுபவராக இருந்தவர். இயேசுவின் அழைப்பிற்கு பிறகு இயேசுவின் போதனைகள் உள்வாங்கிக் கொண்டு இயேசுவை பின்பற்றியவர். அவர் புரிந்து கொண்ட போதனைகளை, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, இதை இரண்டையும் இணைத்து பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி சொன்னதெல்லாம் நிறைவேறுகிறது என்று தெளிவாக சுட்டிக்காட்டி எழுதியிருக்கிறார். இவருடைய நற்செய்தியினுடைய சிறப்பு பகுதி மழைப்பொழிவு. அந்த மழைப்பொழிவிலே இயேசுவினுடைய போதனைகளை சுருக்கி தருகிறார். இன்னும் இயேசுவினுடைய பிறப்பு முதல் 2 அதிகாரத்திலே தனிப்பட்ட விதத்தில் இயேசுவின் பிறப்பை பற்றி செய்தியெல்லாம் தருகிறார். மத்தேயு நற்செய்திக்குரிய சிறப்பு என்ன என்று படித்து பார்ப்போம். இயேசுவின் வழியிலே புரிந்து கொண்டதை வாழக்கூடிய வாழ்வு. முதல் வாசகத்திலே புனித பவுலும் அதை தான் சொல்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்திக்கேற்ப வாழுங்கள். மத்தேயு அதை செய்தார். அவருடைய நற்செய்தி நூலுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அந்த மத்தேயு நற்செய்தியை படிப்பதன் வழியாக நாமும் இயேசுவினுடைய போதனைகளை புரிந்து கொண்டு வாழ முயற்சி செய்வோம். நேற்றைய வாசகத்தில் இயேசுவினுடைய பெண் சீடர்களை பார்த்தோம். அவர்களும் இயேசுவுக்காக வாழ்ந்தவர்கள்தான். மத்தேயு நற்செய்தியை வாசித்து இயேசு வழியிலே நடக்கின்ற சீடர்களாக நாமும் வாழ்வோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவார்.